ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு டேஸ்ட்டில் காரமணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தா கூட ஓகே தான். இப்போ இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய பழுத்த தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா காராமணி, இதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுண்டை நல்லா வெந்திருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கிராம்பு, சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை இந்த சுண்டல் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். கடைசி நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்டிங்கில் என்னமோ குழம்பு தண்ணியாக தான் தெரியும், பட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுமே அது நல்லா திக்காகி சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.